நாரதரை பார்த்து கேக்குறாரு, நாரதரே நீங்க போய் சதிகிட்ட சொல்லக்கூடாதா, இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு நம்ம நாரதர் சொல்றாரு, அவள் சிவ ஆராதனை செய்கிறாள், நிச்சயம் அவளின் தவம் நிறைவேறும், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை சகோதரரேன்னு சொல்ல, தக்ஷனுக்கோ கோபம் அதிகமாயிருச்சு. நான் அதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு நம்ம தக்ஷன். சந்தோஷப்பட்ட மகாராணிக்கு இப்ப பயம் வந்துருச்சு. என் மகளுக்கு என்ன நடக்க போகுதோ, சதியின் திருமணம் எப்படி நடக்க போகுதோன்னு தெரியலையேன்னு நினைச்சு மகாராணிக்கு பயம் வந்துருச்சு. இப்ப தக்ஷனுக்கும் தக்ஷனோட மனைவி சதியை நினைச்சு சதி செய்யறத நினைச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா தக்ஷன் சொல்றாரு, நான் சிவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சதியின் தவம் நிறைவேறுமா இல்ல தக்ஷன் நினைச்சதை நடத்தி காட்ட போறாரா, நம்ம சிவனின் திருவிளையாடல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம நாரதர் அடுத்ததா கைலாயத்துக்கு போறாரு நம்ம சிவபெருமான பாக்குறதுக்காக. அப்படி வந்த நாரதர் சிவனை பார்த்து, தியானத்துல குறுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பிரபு, தக்ஷனின் மகளான தேவி சதி மிகுந்த வருத்தத்தோடு பூஜை செய்யறாங்க, என்னால அவங்க நிலைமைய பார்க்கவே முடியல, அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லவும், அதுக்கு சிவன் சொல்றாரு, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் சமாளிக்கணும்னா அதுக்கு நந்தா விரதம் தான் ஒரே வழின்னு சொல்லவும், நாரதர் அங்கேருந்து கிளம்பி நம்ம சதியை பார்க்க வர்றாரு. ஆனா இங்க சதி முகத்துல ஒரே கண்ணீர். ஏன் இன்னும் சிவன் எனக்கு காட்சி கொடுக்கல, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனான்னு நினைச்சு கவலைப்பட, அதுக்கு சதியின் சகோதரிகளும் அவங்க அம்மாவும் சதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நாரதர் வந்துடுறாரு. வந்தவர் சதியை பார்த்து சொல்றாரு, சிவபெருமான் உனக்கு ஒரு நற்செய்தி அனுப்பியிருக்காரு, அந்த நற்செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லவும், சதி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி சந்தோஷமான சதியை பார்த்து நாரதர் சொல்றாரு, நீங்க நினைச்சது நடக்கணும்னா நீங்க நந்தாவிரதம் இருக்கணும் தேவியேன்னு சொல்லி, இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்.